அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பைமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்மீக பூமிங்க. இந்த ஒரு ஆலயத்தை நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் தாங்க. சிவனுடைய மகிமை நிறைந்த ஒரு ஆலயம் தான் திருவண்ணாமலை தலம். திருவண்ணாமலை தலத்தை பற்றி நீங்கள் இதுவரையுமே அறிந்திடாத சில சுவாரஸ்ய பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை கோவிலை பற்றி சொல்வதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மட்டும் இல்லையா, திருவண்ணாமலைன்னே நீங்கள் சொல்வதற்குமே சிந்திப்பதற்கு கூட உங்களுக்கு புண்ணியம் இருக்கணுமாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வை வாய்ந்த ஒரு கோவில் தாங்க இந்த ஒரு ஆலயம். எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாதுங்க. இந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய பெருமைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி பலரும் அறியாத, இதுவரை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எத்தனையோ அதிசயங்களையோ அற்புதங்களையும் உள்ளடக்கியிருந்தாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில். என்னதான் நம்ம திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றாலுமே பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. அந்த கோவிலை பற்றி பல அற்புத தகவல்கள் பார்த்திங்கன்னா, இங்கே அமைந்திருக்கக்கூடிய 8 லிங்கங்களை வழிபடுவதால் 12 ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் தாங்க. மேலும் இந்த ஒரு கோவில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களை முதன்மையாக சொல்லப்படுது. பஞ்சபூத தலங்களை இது அக்னி தலமாக இருக்குதுங்க. நால்வராலுமே பாடப்பட்ட சிறப்பு கொண்ட ஒரு ஆலயம் தாங்க இது. இத்தலத்தில் நீங்கள் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவைன்னு அனுஷ்டாக முதலிய புதுநீத நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுது. இங்கு 3 தீர்த்தங்கள் இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மூர்த்தி, தனம் தீர்த்தன்னு சிறப்புகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோவிலுங்க இது. பிரம்மன் திருமாலுடைய ஆணவம் அளித்த தலமாக சொல்லப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் தான் இங்கு சிவபெருமான் நீங்கள் காட்சியளிப்பீங்க. கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் தாங்க மலையுச்சில ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் உலக புகழ் பெற்ற தலம்னாக அமைஞ்சிருக்கு. நகரினுடைய மையத்தில் இந்த ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் மட்டும் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து காணப்படுதுங்க. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்களே அதிகம் கொண்ட ஒரே ஆலயம் இது தாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய 6 பிரகாரங்கள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 142 சன்னதிகள்னே, 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள்னே, 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபமும், அதன் அடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கமும் அமைந்திருக்கு. இந்த பாதாள லிங்கத்தில் தாங்க பாலரமணர் தவம் செய்த இடமாக சொல்லப்படுது. இந்த ஒரு கோவிலில் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்த ஒரு அற்புத ஆலயங்க. இந்த ஆலயத்துக்கு உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தன 2 பெரிய குளங்கள் அமைந்திருக்குதுங்க. கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார். பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இந்த ஒரு ஆலயத்தில் காலபைரவ சன்னதியில் நீங்கள் பார்க்கலாம். மேலும் இங்கு முருகப்பெருமா இளையனார் என்னும் பெயரில் 3 இடங்களை நீங்கள் தரிசிக்க பெறுவீங்க. இந்த கோவிலில் தாங்க அருணகிரியிடம் சவால் விட்டான் சம்பத்தானான்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சியளித்திருக்காரு. மேலும் கம்பத்தினர் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் நீங்கள் பார்ப்பீங்க. அருணகிரி வள்ளலால் கோபுரத்தின் மீதேறி கீழே விழ உயிர் விட முயன்றிருக்காரா. அப்போது பார்த்தீங்கன்னா தடுக்க கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் முக்தியும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் கைமேல் பல அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறை தாங்க கிரிவல வழிபாடு. திருவண்ணாமலை தலத்தில் நீங்கள் எந்த நாள் வேணாலும் கிரிவலம் செல்லலாங்க. ஆனால் பௌர்ணமி நாளும் அமாவாசை போன்ற முக்கிய தினங்களில் நீங்கள் கிரிவலம் செல்வது உங்களுக்கான அற்புதமான பலன்களை தேடித்தருமா. திருவண்ணாமலை தலத்தில் கிரிவலம் செல்வது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது தான். ஆனால் முதல்ல இந்த ஒரு கோவிலில் வழிபாடக்கூடிய வழக்கம் எப்படி ஏற்பட்டிருக்கு, முதல்ல கிரிவலம் சென்றது யார், எதற்காக கிரிவலம் சென்றார்னு புராண கதைகள் மூலம் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலை என்றதுமே நம்முடைய நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு இல்லை. எத்தனையோ நீங்கள் கோவில்களை பார்த்தீங்கன்னா மலையே வளம் அளிக்கக்கூடிய வழிபாடு முறை இருக்குது. ஆனால் திருவண்ணாமலை கிரிவலம் தாங்க மகத்தான பலன்களும் முக்தி கிடைக்கும்னு சொல்கிறோம். அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க.
இங்கு மட்டும்தாங்க சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால மலையை வலம் வந்து வணங்குவதோ சிவனை வலம் வந்து வணங்குவதற்கு இணையான பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக தோன்றிய விஷ்ணுவிற்குமே பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த பின்னர் தாங்க மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரை நம்ம இங்கு கிரிவல தொடங்கி வைத்ததாக புராணங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல் தான் கிரிவல தோன்ற காரணமாகவும் இருந்திருக்கா. அந்த திருவிளையாடலில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் முதல்ல கிரிவலம் சென்றது யார் தாங்க? பார்வதி தேவி தாங்க. லிங்க வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடுன்னு தோன்றியதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புத ஆலயத்தில் தாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் சிவபெருமானுடைய இரு கண்களையுமே பார்வதி தேவி மூடியதால் உலகமே பார்த்தீங்கன்னா இருண்டு உயிரினங்கள் அனைத்துமே துன்பப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்வதி தேவிக்கு பார்த்தீங்கன்னா தோஷம் ஏற்பட்டுச்சா. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேடி வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி தாங்க திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்திருக்கா. அவர் தவத்தை கண்டு மனமகிழ்ந்த சிவபெருமானுமே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. வேண்டிய வரம் கேளுன்னு சொல்லியிருக்காங்க பார்வதி தேவியிடம். உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்களுடைய உடலில் பாதியை தந்தரல வேண்டுன்னு பார்வதி தேவியும் கேட்டிருக்காளாம். உடனே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அப்படி செய்யணும்னா நீ என்னை சுற்றி வர வேண்டுன்னு கூறியிருக்காராம். அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்ற தொடங்கியிருக்கா. மலையை வலம் வருதல் என்பது சிவன் பெருமானை சுற்றி வருவதற்கு இந்த ஒரு ஆலயத்தில் சமம். இதனால் தாங்க பார்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா தன் தலை மீது கை கோப்பிபடியே வலம் வந்தான். அவருக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதியில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷிப வாகனத்திலையும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்தில் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார். பின்பு தனது உடல்லையும் பார்த்தீங்கன்னா இடது பாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாசிவர் கோலத்தில் இந்த ஒரு ஆலயத்தில் காட்சியளிக்கிறார். அப்போது தாங்க பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்ததை போல இந்த திருவண்ணாமலையை கிரிவல வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் நீங்கள் அருள் வழங்க வேண்டும்னு வேண்டிக்கிருக்கா. அதற்கு சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா சம்மதித்தார். இந்த முறையில் தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் நடைமுறை பழக்கத்திற்கு வந்திருக்குங்க. பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்களுக்கு சொல்லக்கூடிய தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள்னு அனைத்து தரப்பினரும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனாகி இருக்கக்கூடிய அண்ணாமலையாரனுடைய அருளை பெற்றிருக்காங்க. இதை தொடர்ந்து தாங்க சித்தர்கள் வழிகாட்டுதலின்படி மக்களும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய நடைமுறையில் பழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. தடம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அனைத்து நாட்களும் கிரிவலம் சென்றால் அதிக நன்மைகள் ஏற்படும் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதா. அதன்படி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு சூரிய பகவான் பூலோகத்தில் ஏதேனும் ஒரு வடிவில் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதாக சொல்லப்படுது. இதற்கு ஆதாரமாக இன்றுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் மலையை சூரியன் குறுக்காக கடக்காமல் வலம் வந்து செல்வதாக பார்க்கலாம். மலையை வலம் வருவது உலகில் வேறு எங்கு நீங்கள் பார்க்க முடியாதுங்க. இந்த கோவிலை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் வருவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழி பிறந்திடுமா. திங்கக்கிழமையில் நீங்கள் கிரிவலம் செல்வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க உதவிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவங்க திங்கக்கிழமையில் காலை 5:30 முதல் 7:30 மணிக்குள்ளான நேரத்தில் ராகு காலத்தில் முன்னாடியே கிரிவலம் துவங்கி இடையில ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழை கன்னி பெண்களுக்கு பூச்சரம், மஞ்சள், குங்குமம்னே தாலிச்சரடு, வளையல், வஸ்திரம் ஆகியவற்றை வழிபதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் அகலுங்க. மேலும் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் கிரிவலம் வருவதால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தகைய கடன் தொல்லையும் வறுமை நிலையும் மாறிட செவ்வாய்க்கிழமையில நீங்கள் அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் வழிபடுவது அதிகப்படியான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய புதன்கிழமையில நீங்கள் கிரிவலம் செல்வதால் உங்கள் வாழ்க்கையில் நியாயமான உத்தியோக உயர்வு, தொழில் திறமையும் ஏற்படுங்க. வர கடனும் வசூலாக கூடும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய வியாழக்கிழமையில நீங்கள் கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா சகல விதமான திருமண தோஷங்களும் இருந்தாலும் நீங்கிடும். அடுத்த பிறவில தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக பிறக்கக்கூடிய ஒரு பேரை பெறுவீங்க. வெள்ளிக்கிழமையில நீங்கள் கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா
இல்லற பெண்களுக்கு லட்சுமி கடாட்சமோ இல்லை இன்பமோ அமைதியும் மாங்கல்ய பலமும் உங்களுக்கு கிடைத்திருங்க. எதிர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடும். இது உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நீங்க ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.